அமித்ஷாவிடம் இருந்து வந்த சிக்னல். அண்ணாமலை கேம் ஸ்டார்ட். முடிந்தது எடப்பாடி சோலி. அதிமுகவிற்கு முடிவுரை எழுந்தும் வேளையில் வெளியில் இருந்து வேறு ஒருவர் வந்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒருவரே போதும் என்கிற சூழலில் மூழ்கும் கப்பலாக தத்தளித்து வருகிறது அதிமுக. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு திரும்புகிற பக்கம் எல்லாம் கேட் போடுவது போன்று அமைந்துள்ளது தற்பொழுது அதிமுக உள்ளே நடக்கும் உட்கட்சி அரசியல். மேலும் அதிமுகவை விட்டு விலக முடிவு செய்த அதிமுக 5 முக்கிய மாஜி அமைச்சர்கள் பாஜகவில் இணைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் இருந்து வந்த சிக்னலை தொடர்ந்து அதிமுகவில் இருந்து வெளியே செல்வதற்கு காரணம் வேண்டும் என்பதற்காக அதிமுக நிறுவன தலைவர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோருக்கு மரியாதை இல்லை என்கிற குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசி வருகிறார்கள். மேலும் கட்சியில் தங்களுக்கு மரியாதை இல்லை என போர்க்கொடி தூக்கி வருகிறார்கள் அதிமுக மாஜி அமைச்சர்கள். குறிப்பாக அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு நடந்த பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் புகைப்படம் இல்லாததால் அந்த விழாவை புறக்கணித்த செங்கோட்டையன், நாங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் அடையாளம் காணப்பட்டவர்கள், எங்களை வளர்த்து ஆளாக்கிய தலைவர்களின் படங்கள் விழாவில் இல்லை, அதனால் அந்த கூட்டத்திற்கு நான் செல்லவில்லை என்று பொதுவெளியில் தெரிவித்திருந்தார் செங்கோட்டையன். மேலும் டெல்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அதிமுக அலுவலகத்தை காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார் எடப்பாடி பழனிசாமி. இந்த விழாவிற்கும் செங்கோட்டையன் செல்லவில்லை. அவரை தொடர்ந்து அடுத்த மாஜி அதிமுக அமைச்சர் கோகுலேந்திரா, அதிமுகவில் ஒற்றுமை இல்லை, எங்களோட போட்டோவை போஸ்டரில் போட்டா சந்தோஷம் இருக்காதா, மகிழ்ச்சி இருக்காதா என தான் அதிமுகவில் புறக்கணிக்கப்படுவதை வெளிப்படையாக பேசியிருந்தார். இப்படி அதிமுகவில் உட்கட்சி பூசல் உச்சகட்டத்தை எட்டுவதற்கு முன்பு அதிமுக மாஜி அமைச்சர்கள் ரகசியமாக டெல்லி சென்று பாஜக தலைமையை சந்தித்து வந்ததன் பின்னணி தற்பொழுது வெளியாகியுள்ளது. அதாவது தொடர்ந்து 10 தோல்விகளை சந்தித்து வரும் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவில் இருக்கும் மாஜி அமைச்சர்கள் பெரும்பாலும் பாஜகவுக்கு ஆதரவாகவே இருந்து வந்துள்ளார்கள். ஆனால் அவர்கள் அதிமுகவில் இருந்து விலகி பாஜகவுக்கு வருவதற்கு தயாராக இருந்தாலும் பாஜக தலைமையில் இருந்து சிக்னல் வராமலேயே இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் சமீபத்தில் அதிமுகவின் முக்கிய மாஜி அமைச்சர் ஒருவருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடமிருந்து சிக்னல் வந்துள்ளது. அதாவது அந்த குறிப்பிட்ட மாஜி அமைச்சர் உட்பட 5 மாஜி அமைச்சர்களும் சுமார் 8 அதிமுக முன்னாள் மற்றும் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏற்கனவே பாஜகவில் இணைய தயாராக இருந்த நிலையில் 2026 சட்டசபை தேர்தலுக்கு 2 அல்லது 3 மாதங்களுக்கு முன்பு இணைய அமித்ஷாவிடமிருந்து சிக்னல் வந்துள்ளது. அதன் அடிப்படையில் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த 2 மாஜி அமைச்சர்கள் மற்றும் மோடி டாடி புகழ் போன ஒரு மாஜி அமைச்சர் உட்பட 5 மாஜி அதிமுக அமைச்சர்களும் 8 அதிமுக முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் பாஜகவில் இணைய இருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து தமிழக அரசியலில் 2026 தேர்தலுக்கான அண்ணாமலை கேம் ஸ்டார்ட் ஆகும் அதே வேளையில் எடப்பாடி சோலி முடிந்து கொண்டிருக்கிறது என்கிறது அரசியல் வட்டாரங்கள்.